வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியில் நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடப்பிரிவு பற்றி பார்த்துக் கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்று கலை அறிவியல் கல்லூரி மற்றும் என்ன விதமான பாடத்திட்டங்களை தேர்ந்தெடுத்து படிக்க வேண்டும், தற்பொழுது +2 மாணவர்கள் தேர்வு எழுதி தேர்வு முடிவுகள் வெளியாகி அவர்கள் அனைவரும் அந்தந்த பாடப்பிரிவினை தேர்வு செய்யும் சூழலில் தற்போது இருந்து கொண்டிருப்பார்கள். இந்த நேரத்தில் என்ன விதமான பாடப்பிரிவை அவர்கள் தேர்ந்தெடுக்கலாம் என்பதில் மாணவர்களுக்கும் சரி பெற்றோர்களுக்கும் சரி குழப்பம் நீடித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தருணம் தான் இது. இந்த நேரத்தில் வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவருடைய சந்தேகங்களுக்கும் விளக்கங்களை அளிப்பதற்காக எம்முடைய அரங்கத்திற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறார் கல்வியாளர் காயத்ரி. அவர்களிடம் நீங்கள் உங்களுடைய எல்லா விதமான சந்தேகங்களுக்கும் தெளிவான விளக்கத்தை கேட்டு பெறலாம். நிகழ்ச்சிக்கு செல்லலாம். வணக்கம் காயத்ரி. வணக்கம். இப்ப இன்னைக்கு 10th ரிசல்ட் வெளியாகி இருக்கு. இன்னைக்கு அது மட்டும் இல்லாம MBBS அப்ளிகேஷன்ஸ் இன்னைக்கு மத்தியானத்துல இருந்து டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அறிவிப்பும் வெளியாகி இருக்கு. இப்ப MBBS என்ஜினியரிங் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இந்த வருஷம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கான வரவேற்பு எப்படி இருக்கு? கடந்த ஆண்டுகளைப் போலவே இந்த வருஷமும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு ரொம்ப அமோக வரவேற்பு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு 1000 மார்க்குக்கு கம்மியா உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு பிகாம் கூட கிடைக்க முடியாத சூழ்நிலை இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய போட்டிகள் இருக்கு. இன்ஜினியரிங்க்கு ஈக்குவலா இன்ஜினியரிங் உடைய மேலாகவே உங்களுக்கு ஒரு கலை அறிவியல் கல்லூரிகள்ல நிறைய அப்ளிகேஷன்ஸும் கொடுத்திருக்காங்க, பாதி அட்மிஷன்ஸும் போயிட்டு இருக்கு. கடந்த வருடங்கள்ல இருக்கக்கூடிய ட்ரெண்ட் இப்ப கிடையாது. இந்த வருஷம் போட்டிங்கிறது என்ஜினியரிங்கையும் காட்டிலும் இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ் கோர்சஸ்க்கு தான் நிறைய இருக்கு. ஒரு ட்ரெண்ட் தான் இந்த வருஷத்துல நம்ம பார்க்க முடியற ஒரு விஷயமா இருக்கு. இது ஏன் அப்படிங்கறத பத்தி நம்ம பேசலாம். ஒரு நேயர் இணைப்பில் காத்திருக்கிறார். சீர்காழியில் இருந்து காமாட்சி இணைகிறார். அவரிடம் பேசலாம். காமாட்சி வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. ஹலோ வணக்கம். வணக்கம், தொடர்ந்து பேசுங்க மேடம். வணக்கம் மேடம். வணக்கம். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா. இந்த பையன் +2 மார்க் பாஸ் பண்ணிட்டான் மேடம். ஃபர்ஸ்ட் குரூப் மேடம். ஓகேங்க, சொல்லுங்கம்மா, கேக்குது. மேடம் ஃபர்ஸ்ட் குரூப் படிச்சிருக்கான், 849 வாங்கியிருக்கான் மேடம். ஓகேங்க. இப்ப அவனை ஒரு 3 இயர்ஸ் கோர்ஸ்ல டிகிரி வாங்கிட்டு மேடம். ஓகேங்க. அவனை ஏதாவது 3 இயர்ஸ் கோர்ஸ்ல சேர்க்கணும் மேடம். ஓகேங்கம்மா, ஃபர்ஸ்ட் குரூப்னு சொன்னீங்க. மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில எவ்வளவு மார்க்குமா அவங்க? 140, 139, 150. ஓகேங்க ஓகேங்க. இல்ல, நீங்க 3 இயர்ஸ் கோர்ஸ் அப்படின்றது நீங்க இப்போ மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி படிச்சதுனால அந்த லைன்ல விடணும்னு ஆசைப்படுறீங்களா, இல்ல காமர்ஸ், பிகாம், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அந்த லைனும் அவங்களுக்கு எலிஜிபிள் தான், நீங்க அதுல ட்ரை பண்ணலாம்னு இருக்கீங்களா, இல்ல எது அவருக்கு இன்ட்ரெஸ்ட்? பிஎஸ்சி அக்ரி போடலாம்னு நினைச்சிருக்கோம் மேடம். தாராளமா போடலாமா, பட் இந்த மார்க்குக்கு உங்களுக்கு பிஎஸ்சி அக்ரி கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமே. சரி, சப்போஸ் பிஎஸ்சி அக்ரி இல்ல அப்படின்னா வேற ஒரு ஆல்டர்னேட் கோர்ஸா உங்களுக்கு நீங்க என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? பிஎஸ்சி அக்ரி கிடைக்காது, பட் பிஎஸ்சிலேயே ஹார்டிகல்ச்சர் அது ரிலேட்டடா உள்ள இது இருக்கு, பவுல்ட்ரி சயின்ஸ் அந்த மாதிரி இதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கு. பட் பிஎஸ்சி அக்ரிங்கிறது கிடைக்காது. ரிலேட்டட் கோர்ஸ் ட்ரை பண்ணலாம், சான்சஸ் இருக்கிறது. அடுத்தபடியாக தேனியில் இருந்து முத்தையா இணைகிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் முத்தையா, உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம். மேடம், நான் இப்ப +2 முடிச்சிருக்கேன். சரி. என்னோட மார்க் 1132. ஓகேங்க. இப்ப நான் பிஇ ரோபோட்டிக்ஸ் பண்ணலாம்னு இருக்கு மேடம். எந்த காலேஜ் பண்ணா நல்லா இருக்கும் மேடம்? என்னங்க ரோபோட்டிக்ஸ் சொல்றீங்க இல்லையா? ரோபோட்டிக்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ நிறைய சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட், சென்ட்ரல் கவர்மெண்டோட இன்ஸ்டிடியூட்ஸ்ல தான் நிறைய இருக்கு உங்களுக்கு. அது விட்டீங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டிஸ்ல நீங்க ட்ரை பண்ண முடியும். பட் உங்களுக்கு சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் பார்க்கும்போது என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் முடிஞ்சிடுச்சு. அதனால நீங்க டீம்டு யூனிவர்சிட்டிஸ் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இப்போ ஜூன் 4th, 5th வரைக்கும் கூட நிறைய யூனிவர்சிட்டிஸ்ல என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு. நீங்க அதுல கிளியர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். பிகாஸ் ஜேஇ எக்ஸாம் எழுதினாதான் உங்க ஜெனரல் யூனிவர்சிட்டிஸ்க்கு போக முடியும். இவங்க சொல்லுங்க முத்தையா, என்ன காலேஜ் பேர் சொல்லுங்க. என்னங்க, என்ன காலேஜ்னு அவங்க நேம் மென்ஷன் பண்ணி கேக்குறாங்க. நீங்க இப்ப தமிழ்நாட்டுல எடுத்துக்கிட்டீங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டிஸ்ல எஸ்ஆர்எம் இருக்கு, சாஸ்திரா யூனிவர்சிட்டிஸ்ல இருக்கு. நீங்க அந்த யூனிவர்சிட்டிஸ் ட்ரை பண்ணலாம். நீங்க நார்த் இந்தியா சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட்னு எடுத்துட்டீங்கன்னா பெங்களூர்ல இருக்கு, டேராடூன்ல இருக்கு. இந்த இன்ஸ்டிடியூட்ஸ்ல உங்களுக்கு இருக்குமா. அடுத்தபடியாக சென்னையில் இருந்து கலா இணைகிறார். அவரிடம் பேசலாம். கலா வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க.
ஹலோ வணக்கம். வணக்கம், சொல்லுங்கம்மா. பையன் வந்து பயாலஜி குரூப் ஓகே, 1160 மார்க் எடுத்திருக்கான். சரிங்க. இது வந்து கட் ஆஃப் 195 வருது மெடிக்கலுக்கு. ஓகேங்க, அது கிடைக்குங்களா? மெடிக்கல் படிக்க வைக்கலான்னு இருக்கோம். தெரிஞ்சுக்கலாம். 197.5 லாஸ்ட் இயர் கட் ஆஃப் மெடிசனுக்கு. ஈவன் ஃபார் லாஸ்ட் கோட்டா கேண்டிடேட்ஸுக்கு கூட 197.5. நீங்க அண்ணா யூனிவர்சிட்டியில இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து 196.5 கோட்டா கேண்டிடேட்ஸ் வரைக்கும். சோ உங்களுக்கு நீங்க எவ்வளவு சொன்னீங்க? 195 சொன்னீங்க இல்லையா? உங்களுக்கு வந்து பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல சான்சஸ் இருக்கு. பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்ல, ஏன்னா கவர்மெண்ட் காலேஜ்ல கொஞ்சம் டஃப் கிடைக்கிறது. செல்ஃப் ஃபைனான்சிங் மெடிக்கல் காலேஜஸ்ல கவர்மெண்ட் கோட்டா இருக்கும் இல்லையா? இல்ல, அதுலயும் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து 197.5 கட் ஆஃப் இருந்ததுனால சான்சஸ் ஆர் தேர். பட் தெரியணும் இந்த வாட்டி என்னங்க. நெல்லையிலிருந்து அலெக்சாண்டர் இணைகிறார், அவரிடம் பேசலாம். அலெக்சாண்டர் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன? சொல்லுங்க அலெக்சாண்டர். வணக்கம் மேடம். அலெக்சாண்டர் வந்து 10th பாஸ் பண்ணிருக்காப்ல, 321 மார்க். ஓகேங்க. அவங்க அடுத்த படி +1 +2 என்ன படிக்க வைக்கலாம் மேடம்? என்ன குரூப் எடுத்திருக்காங்கன்னு சொன்னீங்க? சாரி, 10th இல்லையா? 10thல 321. எந்த ஊர் சொன்னீங்க நீங்க? நெல்லை. ஓகே சார், நீங்க நெல்லையில எடுத்துட்டீங்கன்னா அபார்ட் ஃப்ரம் ரெகுலர் இந்த மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இல்லாம, காமர்ஸ் இல்லாம, காந்திமதி காலேஜோட ஸ்கூலோட ரிலேட்டடா உள்ள அந்த மென் ஸ்கூல் இருக்கு இல்லீங்களா, பாய்ஸ் ஹை ஸ்கூல், அதுல நர்சிங்க்கெல்லாம் கோர்சஸ் இருக்கு உங்களுக்கு. இஃப் ஹி இஸ் இன்ட்ரெஸ்டட் அது பண்ணலாம். இல்ல நீங்க சிவகாசி, விருதுநகர், ஏன்னா திருநெல்வேலின்றதுனால சிவகாசி, விருதுநகர் சைடு வந்தீங்கன்னா பிரிண்டிங்ல அந்த கெமிஸ்ட்ரியோட ரிலேட்டடா உள்ள இந்த பிரிண்டிங் டெக்னாலஜில எல்லாம் வந்து 11th 12thலயே கோர்சஸ் இருக்கு. நீங்க அந்த கோர்ஸை படிக்க வைக்கலாம். ஏன்னா உங்களுக்கு 12th முடிச்சதுக்கு அப்புறமும் ஒரு ஒர்க் ரிலேட்டடா ஒரு குரூப் பண்றதுக்கு இட் வில் பி ஈஸி ஃபார் ஹிம். ஏன்னா 321 போது திரும்ப நீங்க அவங்களை வந்து ஒரு மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியோ காமர்ஸோ போட்டு கஷ்டப்படுத்தாம இந்த மாதிரி கோர்சஸ் நீங்க போடும்பொழுது அவங்களுக்கு ஜாபுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இது ஒரு கரியர் ஓரியன்டட் கைடன்ஸா இருந்தாலுமே இதுக்கு முன்னாடி அலெக்சாண்டருக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கறதையும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ அப் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். அடுத்தபடியாக நீலகிரியில் இருந்து மகேந்திரன் இணைகிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் மகேந்திரன், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க? வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். என்னோட பையன் 10th மேடம். 10th இப்பதான் முடிச்சிருக்கேன் மேடம். ஓகே சார். அப்ப அது வந்து மார்க் ரொம்ப கம்மியா இருக்கு, 50% தான் வருது, அப்படியே இருக்கு. அதுதான் அதுக்கு மேல என்ன பண்ணலாம்னு கேக்குறதா மேடம். சார், நீங்க நீல்கிரிஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த 11th 12thலயே நீங்க காலேஜ்ல பார்க்கும்போது டி ரிலேட்டடா உள்ள இன்ஜினியரிங் குரூப்ஸ் இருக்கு. அதே மாதிரி வந்து MBA படிக்கும் பொழுதும் டி மேனேஜ்மெண்டே இருக்கு. இந்த 11th 12thல இந்த இது ரிலேட்டடா உள்ள கோர்ஸ் வந்து நீல்கிரி சைட்ல இருக்கு. உங்க ஸ்கூல்ஸ்லயே ஒரு 4-5 ஸ்கூல்ஸ்ல இருக்கு. நீங்க அந்த ஸ்கூல்ல ட்ரை பண்ணி ஒரு ஒர்க் ரிலேட்டடா உள்ள கோர்ஸ் நீங்க பண்ண வைக்கலாம் சார். நீங்க என்ன மார்க் கம்மியா இருக்கு நீங்க வருத்தப்பட தேவையில்லை. அவருக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்னு கேளுங்க. நீங்க நீலகிரி சைட்ல இருக்கிறதுனால உங்களுக்கு இது வந்து ரொம்ப ஆப்டா இருக்கும். ஜாபுக்கும் உங்களுக்கு ஒரு கேரண்டியா இருக்கும். நீங்க அதே இடத்துல இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த என்விரான்மெண்ட் ஏற்ற மாதிரியான ஒரு ஸ்டடிஸ் அவரதும் ஸ்கூல்ல இருந்தே படிக்க ஆரம்பிச்சிருந்தாரு அப்படின்னா அது அவருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிராக்டிகல் நாலேஜ் கூட அதிகமா கெயின் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பும். ஏன்னா இந்த 11th 12thலயே நீங்க பாத்தீங்கன்னா நார்மலா உள்ள இப்போ இந்த கோர்ஸுக்கு நீங்க பாத்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி இருக்கு, பயாலஜி இருக்கு, அதோட சேர்ந்து பிராக்டிகல்ஸ்ல இந்த டி ரிலேட்டடா உள்ள பிராக்டிகல்ஸ் வந்து அவங்க கொடுக்கறாங்க. அப்படி கொடுக்கும் பொழுது யூஸ்ஃபுல்லா வாய்ப்பு ஜாஸ்தியாவே இருக்கு. அடுத்தபடியாக பொள்ளாச்சியில் இருந்து ஜனனி இணைகிறார், அவரிடம் பேசலாம். ஜனனி வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க? நான் வந்து 12thல 1132 மார்க் எடுத்திருக்கேங்க, பயாலஜி குரூப். என்னோட மெடிக்கல் கட் ஆஃப் வந்து 189.75 தான். நாங்க வந்து SC கோட்டா. MBBS சீட் கிடைக்குமா? அப்படி கிடைச்சா எந்த ஊர்ல கிடைக்கும் அப்படின்னு? உங்களுக்கு 187 வந்து கொஞ்சம் கஷ்டமா. 187க்கு வந்து மெடிக்கல் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு BDS இல்லைன்னா ஹோமியோபதி அந்த மாதிரி வேணா வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. MBBS வந்து வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. லாஸ்ட் இயரோட கட் ஆஃப் வச்சு பார்க்கும்பொழுது இந்த வருஷம் ஒரு கோட்டா சீட் இருக்கு அப்படின்னு சொல்லும் போதும் இல்ல. உங்களுக்கு நீங்க 200 out of 200 நீங்க எவ்வளவு இருக்காங்கன்னு பாருங்க. உங்க லாஸ்ட் இயர் கட் ஆஃப் வந்து 197.5.
இவங்களுக்கு நீங்க ரொம்ப வித்தியாசம் இல்ல. ஓசி பிசி எஸ்சிக்கு நீங்க பாத்தீங்கன்னா மெடிக்கலை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய வித்தியாசமே இல்ல. அதே மாதிரி இன்ஜினியரிங்லயும் அண்ணா யூனிவர்சிட்டியில நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வித்தியாசமே இருக்காது. ஒரு 1 இதா இருக்கும். 191 190, 189 187 இப்படிதான் வேரியேஷன்ஸ் இருக்கே தவிர ரொம்ப வேரியேஷன்ஸ் இல்ல கோட்டா கேண்டிடேட்னா கூட உங்களுக்கு. ஆனா எம்பிபிஎஸ் கிடைக்காட்டாலும் மத்த மெடிசின்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக. அடுத்தபடியாக பூங்குடி இணைக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம், உங்களோட கேள்வி என்னமா சொல்லுங்க. வணக்கம் மேம். எங்க பொண்ணு வந்து 10th 474 மார்க் எடுத்திருக்கா. வாழ்த்துக்கள்மா, சொல்லுங்க. அவளுக்கு வந்து இப்ப இதுக்கு மேல என்ன கோர்ஸ் எடுத்தா வந்து வேலைக்கு போறதுக்கு என்ன வாய்ப்பு அதிகமா கிடைக்கும், எந்த வேலையில அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் கால் பண்ணலாம். உங்க டாக்டருக்கு எதுல இஷ்டங்க? முதல்ல அவங்களுடைய ப்ரையாரிட்டின்னு ஒண்ணு இருக்கு இல்லீங்களா? வந்து வாங்கிருக்காங்க. மேத்ஸ் நல்லா பண்ணுவா, சயின்ஸ் ஹிஸ்டரி எல்லாம் வந்து போடுவாங்க. ஓகேங்க. அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து ஃபர்ஸ்ட் குரூப் போட சொல்லுங்க. மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இருக்கிற மாதிரி போட சொல்லுங்க. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அவங்க 12th முடிக்கும் பொழுது அவங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். மெடிசன் சைட் போகலாம், இன்ஜினியரிங் சைட் போகலாம், இல்ல சிஏ சைட் போகலாம். ஏன்னா இப்ப 10th இருக்கிறத விட இன்னும் 2 வருஷத்துல அவங்களுடைய நாலேஜ் வந்து இன்னும் கொஞ்சம் வைட் ஆகும் பொழுது நிறைய ஆப்ஷன்ஸ் தேடுவாங்க. அப்படின்னு இருக்கும் பொழுது நீங்க இப்போ வந்து ஒரு பயாலஜி குரூப் போட்டீங்கன்னா அப்புறம் அவங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸே கிடைக்காம போயிடும். அதனால நீங்க ஃபர்ஸ்ட் குரூப் போடுங்க. ஏன்னா 474 மார்க்ஸ் எடுத்திருக்காங்கன்னு சொல்றீங்க. காலேஜ் படிக்கும்போது அந்த 12th டிசைட் பண்ணலாம். அடுத்தபடியாக மீனாட்சி மதுரையிலிருந்து இணைகிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் மீனாட்சி, உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம். இப்பதான் மேடம் நான் 12th முடிச்சிருக்கேன். என்னோட மார்க் வந்து 1033, காமர்ஸ் குரூப். ஓகேங்க. எனக்கு வந்து இப்ப ஜேர்னலிசம் போகணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கு மேம். ஆனா கேர்ள்ஸ்க்கு வந்து அந்த ப்ரொஃபஷன் வந்து சூட் ஆகுமா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. மதுரையில எந்த காலேஜ் மேம் அதுக்கு பெஸ்டா இருக்கும் தெரிஞ்சுக்கலாம் மீனாட்சி. ஜேர்னலிசம் வந்து லேடிஸ்க்கு ஒத்து வருமான்னு நீங்க கேட்டிருக்கீங்க. எல்லா ஜாபும் லேடிஸ் பண்ணலாம், அதுல ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஜேர்னலிசம்னா வெளியில போய் பண்றது மட்டுமே இல்ல, நீங்க உள்ளேயும் வந்து உங்களுக்கு ரைட்டிங் ஸ்கில் நல்லா இருந்தது, லாங்குவேஜ் ஸ்கில் நல்லா இருந்ததுன்னா நீங்க எடிட்டோரியல்ல அந்த மாதிரி இதுலயும் நீங்க ஒர்க் பண்ண முடியும். உங்களுக்கு மதுரையில தியாகராஜால இருக்குன்னு நினைக்கிறேன், அமெரிக்கன் காலேஜ்ல இருக்கு. நீங்க அந்த மாதிரி காலேஜஸ் ட்ரை பண்ணுங்க. பட் ஜேர்னலிசம்னா வெளியில போற ஒர்க் அந்த மாதிரி நீங்க யோசிக்காதீங்க. நிறைய அதுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்லையும் நீங்க டெவலப் பண்ணிக்கணும். அதுவும் இருந்தாதான் உங்களுக்கு பேக் ஒர்க் பண்றதுக்கும் முடியும். ஏன்னா ஒன்ஸ் நீங்க வெளியில போய் ஒர்க் பண்ண முடியல அப்படின்னா ஜேர்னலிசம்ல நீங்க உள்ள உட்காந்து ஒர்க் பண்ணணும்னா நிறைய கிரியேட்டிவிட்டி அதுக்கு தேவைப்படுது. கிரியேட்டிவிட்டி பிளஸ் கம்யூனிகேஷன்ஸ், லாங்குவேஜ் நல்லா இருக்கணும். அந்த லாங்குவேஜுக்கு நீங்க சிறப்பா பயிற்சி எடுத்து அந்த மாதிரி பண்ணீங்கன்னா டெவலப் பண்ணிக்கலாம். இவங்கள மாதிரி இப்ப இவங்க டைரக்டா நம்ம கிட்ட சொல்லியிருந்தாங்க, இப்ப ஜேர்னலிசம் தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட், ஆனா எங்களுக்கு இது வந்து லேடிஸ்க்கு செட் ஆகுமா ஆகாதாங்கிற மாதிரியான ஒரு டவுட் இருக்கு. இந்த மாதிரி சில பல காரணங்கள்னால நிறைய பேர் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டான ஒரு குரூப்பையோ இல்ல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டான ஒரு ஸ்ட்ரீமையோ செலக்ட் பண்ண விடாம போறதுக்கான நிறைய இருக்கு. ஏன்னா இன்னைக்கு பேரண்ட்ஸ் வந்து எப்படி தெரியுமா டிசைட் பண்ணுவாங்க, மேக்ஸ்ல 100னா ஃபர்ஸ்ட் குரூப் போட்டுடலாம், சயின்ஸ்ல வந்து 90 மார்க்ஸ் எடுத்தாங்கன்னா சயின்ஸ் குரூப் போட்டுடலாம், இந்த ரெண்டுலயும் மார்க் கம்மியா எடுத்தாங்கன்னா அவங்க சேஃபர் சைடா காமர்ஸ் போடலாம். இப்படிதான் இந்த மூணு தான். இந்த மூணு தவிர பேரண்ட்ஸோட ஐடியாலஜி வந்து வேற எதுக்குமே போறது இல்ல. ஆனா நீங்க சவுத் சைட்ல பாத்தீங்கன்னா நிறைய நர்சஸ் இருப்பாங்க, நிறைய நர்சிங் கோர்ஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. முக்கியமா இந்த நர்சிங் கோர்ஸ் வந்து ஸ்கூல்ல இருந்தே எப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வராங்கிறத பத்தி நம்ம நிறைய பேசலாம். நேயர் இருக்கிறார். அடுத்தபடியாக புதுக்கோட்டையிலிருந்து சக்தி மணிகண்டன் இணைகிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் சக்தி மணிகண்டன், உங்களுடைய கேள்வி என்ன? வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் மேம், நான் 10th தான் முடிச்சிருக்கேன். ஓகே. 387 மதிப்பெண் எடுத்திருக்கிறேன். ஓகேங்க. மேக்ஸ்ல வந்து 50. அதான் என்ன குரூப் எடுக்கிறேன்னு டவுட்டா இருக்கு. மத்தபடி தமிழ்ல 93, இங்க சோசியல் சயின்ஸ்ல 99, இங்கிலீஷ்ல 67, சயின்ஸ்ல 73 மதிப்பெண் எடுத்துக்கிறேன் மேம். உங்களுக்கு ஆங்கில புலமை எந்த அளவுக்கு இருக்குன்றது எனக்கு தெரியாது. பட் நீங்க லாங்குவேஜ்ல எனக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட்னு சொல்லியிருக்கீங்க. அப்படி லாங்குவேஜ்ல இன்ட்ரெஸ்ட்ங்கும் போது நீங்க தாராளமா வந்து அது ரிலேட்டடா இப்ப அட்வான்ஸ் இங்கிலீஷ் இருக்கு, அட்வான்ஸ் தமிழ்ல இருக்கு, அந்த ரிலேட்டடா உள்ள கோர்ஸ் நீங்க 11th 12thலயே எடுத்துட்டீங்கன்னா, ஏன்னா இன்னைக்கு வந்து ஒன்ஸ் அகெயின் லாங்குவேஜுக்குள்ள இம்பார்ட்டன்ஸ் நிறைய வந்திருக்கு. பிஏ இங்கிலீஷ் படிச்சவங்களுக்கும் பிபிஓல நிறைய ஜாப் கிடைக்குது. அது இல்லாம நீங்க நிறைய டிரான்ஸ்லேஷன் பிளேசஸ்ல கவர்மெண்ட்ல வேகன்சிஸ் இருக்கு. அப்படின்னு இருக்கும் பொழுது நீங்க வந்து லாங்குவேஜ்ல கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா நீங்க சொன்னீங்க தமிழ்ல எனக்கு நிறைய மார்க், இங்கிலீஷ்ல நல்ல மார்க். அப்படிங்கும் பொழுது நீங்க சப்ஜெக்ட்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணாம லாங்குவேஜ்லயே உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால அட்வான்ஸ் தமிழ், அட்வான்ஸ் இங்கிலீஷ் அந்த குரூப் எடுத்தீங்கன்னா இட் வில் பி பெட்டர் ஃபார் யூ.
அடுத்தபடியாக ஈரோடில் இருந்து சையத் இணைகிறார். அவரிடம் பேசலாம். சையத், வணக்கம். உங்களுடைய கேள்வி என்ன? பகிர்ந்து கொள்ளுங்க. வணக்கம். வணக்கம். வணக்கங்க மேடம். வணக்கம், சொல்லுங்க சார். என் பையன் வந்து இப்ப +1 முடிச்சு இந்த வருஷம் +2 போயிட்டு இருக்காங்க. ஓகேங்க. பயோமேத்ஸ் குரூப் எடுத்திருக்காங்க. ஓகேங்க. 10th 487 எடுத்தாங்க போன வருஷம். ஓ, சரிங்க. இப்போ வந்து JEE IITக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஓ, வாழ்த்துக்கள், சொல்லுங்க. ஸ்டேட் போர்ட்ல படிச்சவங்க வந்து அதை அச்சீவ் பண்ண முடியாதுன்னு சொல்லி பயமுறுத்துறாங்க. ஆனா இவங்க நல்ல முயற்சி பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க நெட் கனெக்ஷன் போட்டு. ஓகேங்க. அதுக்கு எப்படிங்க ஏதாவது பண்ண முடியுங்களா? இப்போ பயாலஜிலயும் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுங்கிறேன். இன்ஜினியரிங் தான் முதல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லி JEE IITக்கு ப்ரிப்பேர் பண்ணலான்னு பண்றாங்க. ஓகேங்க. ஓகேங்க. இப்ப இதுல வந்து நுழைவுத் தேர்வு வச்சுட்டாங்க. அதனால அதுலயே ட்ரை பண்ணலாங்களா ஃபுல்லா? அதுக்கு வேற எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எந்த ஊர் சொன்னீங்க? ஈரோடு மாவட்டம். ஈரோடு. சரி, இப்போ உங்களுடைய இடத்துல இப்ப நீங்க JEE ட்ரை பண்றதுனால நான் சொல்றேன், நீங்க வந்து கோச்சிங் சென்டர்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஏன்னா ஸ்டேட் போர்ட்ல படிக்கிறதுனால நல்ல நீங்க கோச்சிங் நிறைய வேணும் அதுக்கு. ஏன்னா ரிப்பீட்டடா அந்த ஆன்சர் ஷீட்ஸை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். நீங்க பக்கத்துல கோச்சிங் சென்டர் இல்லைன்னா கூட ஆன்லைன்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு அனுப்புவாங்க. அந்த மெட்டீரியல்ஸை நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். அந்த ஒர்க் ஷீட்ஸை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க யாராலையும் கண்டிப்பா பண்ண முடியும். பட் CBSE கம்பேர் பண்ணும்போது ஸ்டேட் போர்ட் கொஞ்சம் டஃபா இருக்கும். பட் பிராக்டிஸ் வந்து இருந்ததுன்னா கண்டிப்பா சக்சஸ் பண்ண முடியுங்க. அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. சொல்ற மாதிரி அவங்க ஏற்கனவே நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. வர சொல்லும்போது கோச்சிங் கிளாஸஸ் போகணுங்கிற அவசியம் இல்லாம அந்த செல்ஃப் மோட்டிவேஷன் கண்டிப்பா வீட்லயே நீங்க உட்கார்ந்து நிறைய ப்ரிப்பேர் பண்ணலாம். அந்த மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணி ரிப்பீட்டடா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு கண்டிப்பா சக்சஸ் பண்ண முடியுங்க. அடுத்தபடியாக ஈரோட்டிலிருந்து சக்தி வேணி இணைகிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன? சொல்லுங்க. மேடம், நான் வந்து 12th 1174 எடுத்திருக்கேங்க. ஓகே. அது அக்ரி கட் ஆஃப் 196.25 வருதுங்க. ஓகேங்க. அக்ரி கிடைக்குங்களா காலேஜ்? கண்டிப்பா கிடைக்குமா, கண்டிப்பா கிடைக்கும். உங்களுக்கு கவர்மெண்ட் அக்ரிலே உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ்ல இவங்களுடைய கட் ஆஃப் கண்டிப்பா கிடைக்கும். அது பிடெக் கிடைக்கிறதுக்கான சான்ஸ். இப்ப இருக்கக்கூடிய இதுல வந்து நிறைய பேர் இந்த அக்ரி ஓரியன்டட் கோர்சஸ் வந்து நான் இந்த சீசன்ல தான் நான் பாத்துட்டு இருக்கேன். நான் இந்த வருஷம் நான் முக்கியமா சொல்லணும், நிறைய பேர் BSc அக்ரி, BSc ஃபாரஸ்ட்ரி, BSc அந்த பவுல்ட்ரி நிறைய கோர்சஸ், இந்த மாதிரியான கோர்சஸ்க்கு கூட இப்ப நிறைய சான்சஸ் இருக்குது கம்பேர் டு தட் ஆஃப் என்ஜினியரிங் அப்படிங்கிறது என்னோட ஒரு. ஏன் அப்படின்னா அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நீஷ் ஏரியாவா இருக்கு. அந்த நீஷ் ஏரியால இப்பதான் டெவலப் ஆயிட்டு இருக்கு. அபார்ட் ஃப்ரம் இந்த பவுல்ட்ரி, ஃபுட் ப்ராசஸிங்ல கூட இப்ப ரொம்ப நிறைய வந்துட்டு இருக்கு. பிகாஸ் சோஃபார் நம்ம வந்து நிறைய இம்போர்ட் பண்ணி ஃபுட் ப்ராசஸிங் பத்தி நீங்க சொன்னீங்க. இதுலயே நிறைய டவுட்ஸ் இருக்கு, நம்ம பேசலாம். ஒரு நேயர் இருக்கிறார். அடுத்தபடியாக நாமக்கல்லில் இருந்து ஒரு நேயர் இணைகிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம். வணக்கம் மேடம், இப்ப நாமக்கல் இருந்து பேசுறேங்க மேடம். +2 வந்து தேர்ச்சி மார்க் வந்து 907 எடுத்திருக்காங்க மேடம். அது வந்து என்ன படிக்கலாங்கிறது 145 கட் ஆஃப் இருக்கு. ஓகேங்க. என்ன குரூப்ங்க அவரு? பயாலஜி குரூப் எடுத்திருந்தாரு மேடம். ஏன்னா மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியா இல்ல பியூர் சயின்ஸ் குரூப்பா? இல்லங்க, பயாலஜி தாங்க, ஃபர்ஸ்ட் குரூப் தான். ஃபர்ஸ்ட் குரூப். ஓகே ஓகே ஓகே. அவருக்கு என்னங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கு? இன்ஜினியரிங் சைட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்ல எந்த சைட்ல அவருக்கு ப்ரிஃபரன்ஸ் இருக்கு உங்க சன்னுக்கு? அவருக்கு என்ன துறையில படிச்சா என்ன எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு கால்குலேஷன் கேக்குறீங்க. 145 கட் ஆஃப் இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா? ஆமாங்க, 145 கட் ஆஃப் இருக்கு. ஓகேங்க ஓகேங்க. இன்ஜினியரிங் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிரைவேட் காலேஜஸ் தான் கிடைக்கும், உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜஸ் கிடைக்காது. பிரைவேட் காலேஜ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க ECE பண்ணலாம். இல்ல அவருக்கு சாஃப்ட்வேர் சைட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கும் போது டைரக்டா CSCA பண்ணலாம். பிகாஸ் இன்னொன்னு சொல்ல வேண்டிய விஷயம் என்ன முக்கியமா அப்படின்னா, மெக்கானிக்கல் படிச்சவங்களும் ஐடிக்கு தான் போறாங்க, ECE படிச்சவங்களும் ஐடிக்கு தான் போறாங்க. கோருக்கு வந்து நிறைய கான்சென்ட்ரேட் பண்றதே இல்ல. அப்படின்னு இருக்கிற பட்சத்துல நான் வந்து ஐடி ஃபீல்டுக்கு தான் போறேன் அப்படின்னா டைரக்டா CSCA அவங்க ட்ரை பண்ணலாம். இதுக்காக அவங்க EC ட்ரிபிள் படிச்சுட்டு அவங்க ஐடி போறதுக்கு டைரக்டா அவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிட்டாங்கன்னா இன்னுமே அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா EC படிச்சவங்க திருப்பியும் தனியா அந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்க்காக தனியா கோர்சஸ் போயிட்டு தான் இருக்காங்க. இதை அவங்க அவாய்ட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பா CSCA எடுத்துக்கிறது. ஏன்னா இப்போ 185 170 கட் ஆஃப்னா டைரக்டா அவங்க வந்து மெக்கானிக்கலோ ECலயோ நல்லா ஷைன் பண்ண முடியும். பட் 145 அப்படிங்கும் பொழுது வந்து அந்த டெக்னிக்கலா எவ்வளவு தூரம் அவங்க ஸ்ட்ராங்கா இருப்பாங்கன்றது இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்ஸோட கெப்பாசிட்டி. EC ட்ரிபிள் சில பேருக்கு அது ஒரு ட்ரை பேப்பராவும் தெரியும், நிறைய எஃபர்ட் தேவைப்படும் படிக்கிறதுக்கு. நிச்சயமா நீங்க கொடுத்த இந்த ஆலோசனை ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு.
இப்ப நர்சிங் பத்தி நீங்க சொல்லிருந்தீங்க இல்லையா? அதாவது 11th 12th 10th முடிச்சதுக்கு அப்புறமா வெறும் எல்லாருக்கும் தெரிஞ்சது மேஜரா பயோமேக்ஸ் குரூப், கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இல்ல காமர்ஸ் அக்கவுண்டன்சி, அது மட்டும் தான் தெரியும். பட் நிறைய கோர்சஸ் இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 130 கோர்சஸ் மேல இருக்கு. அதாவது கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ்ல இருக்கு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். அப்ப இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல இப்ப 10th முடிச்சவங்களுக்கு இது மூணுமே வேண்டாம், நான் ஏதாவது டிஃபரெண்டா படிக்கணும்னு ஆசைப்படுறேங்கிறவங்களுக்கு என்னென்ன கோர்சஸ் எல்லாம் இருக்கு? நீங்க இப்ப அதாவது ஒரு நேர் கேட்டிருந்தாரு, நான் திருநெல்வேலின்னு சொன்ன உடனே சொன்னேன் நீங்க நர்சிங் படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. திருநெல்வேலியில ஒரு ஸ்கூல்ல வந்து நர்சிங் கோர்ஸ் இருக்கு. விருதுநகர் சிவகாசி ஏரியால பாத்தீங்கன்னா 11th 12th பிரிண்டிங் ரிலேட்டட் கோர்சஸ் இருக்கு. டியூட்டுக்குரன் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து ஃபிஷரி ரிலேட்டடா உள்ள ஏரியா, அங்க வந்து ஃபுட் ப்ராசஸிங், ஃபுட் பிரிசர்வேஷன் இதெல்லாமே 11th 12th இருக்கு. ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் எவ்வளவு பேருக்கு தெரிஞ்சிருக்குங்கிறது ரொம்ப கண்டிப்பாக. ஏன்னா இப்ப நிறைய ஃபேஷன் டிசைனிங்க்கு, ஃபேஷன் டெக்னாலஜிக்கு நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பெங்களூர்ல எடுத்துட்டீங்கன்னா 11th 12th நீங்க பாத்தீங்கன்னா வந்து ட்ரெஸ் கார்மெண்ட் டிசைனிங், ஃபேஷன் டிசைனிங் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. 11th 12th நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிஷியன் கோர்ஸ் இருக்கு, நியூட்ரிஷன் சயின்ஸ் இருக்கு, ஹோம் சயின்ஸ் இருக்கு. பிஆர்க்கு வந்து நம்ம பி லெவல்ல படிக்கும் பொழுது அதுக்கு ரிலேட்டடா உள்ளதுக்கு இன்டீரியர் டெக்கரேஷன், இந்த கோர்சஸ் வந்து 11th 12th இருக்கு. இதெல்லாமே வந்து நியூ கோர்சஸ். பட் நியூ கோர்சஸ்ன்னு இல்ல, இன்னும் வெளியில வராத நிறைய பேருக்கு தெரியாத உள்ள கோர்சஸ். பட் அந்த ஊருக்கு ஏத்த மாதிரி இருக்கும்போது அது அவங்க ப்ரொக்யூர் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப கண்டிப்பாக அவங்களுக்கு அதுல வந்து ஒரு பிரிவிலேஜ்டா இருக்கும். இன்னொன்னு ரெஸ்பான்சிபிலிட்டி, மைக்ரேஷன் வந்து நிறைய அதையும் அவாய்ட் பண்ண முடியும் உங்களுக்கு. ஆமா, வாய்ப்பு அந்த இடத்துக்கு மட்டும் தான் இருக்கும், போட்டியும் கொஞ்சம் கம்மியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. பட் அதுக்கெல்லாம் பேஸ் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அந்த ஒரு கோர்சஸ்ல, நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஒரு நேயர் அடுத்தபடியாக காத்திருக்கிறார், கிருஷ்ணன் தேனியில் இருந்து. அவரிடம் பேசலாம். வணக்கம் கிருஷ்ணன், உங்களுடைய கேள்வி என்ன? ஓகேங்க, ஹலோ சொல்லுங்க கிருஷ்ணன். அதாவது வந்து பிடெக் அக்ரின்னு ஒரு குரூப் இருக்கு, சரிங்களா? ஓகே, சொல்லுங்க. அது வந்து கலசம் பிடெக் அக்ரின்றாங்க. அதே ஆமா, சொல்லுங்க. மற்ற இடங்கள் வந்து பி அக்ரின்னு சொல்றாங்க. ஆமா சார். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் மேடம்? என் பொண்ணு வந்து இது பயாலஜி இருக்கல, கம்ப்யூட்டர் மேத்ஸ் இருக்கு. ஓகே, எது வேணும்? இல்ல நீங்க வந்து பிடெக் அக்ரின்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இட் இஸ் 4 years கோர்ஸ். பிஎஸ்சி அக்ரிலாம் பாத்தீங்கன்னா 3 years கோர்ஸ் வரும் உங்களுக்கு. ரெண்டாவது ஒரு பிடெக் அக்ரின்றது ப்ரொஃபஷனல் கோர்ஸ்னு சொல்லுவாங்க. பிஎஸ்சின்றது நார்மலா உள்ள சயின்ஸ்ல ஒரு ஒன் ஆஃப் த குரூப் தான் வந்து பிஎஸ்சி அக்ரின்னு சொல்றது. பிஎஸ்சி அக்ரிலேயே நீங்க பாத்தீங்கன்னா ஹார்டிகல்ச்சர் இருக்கு, வந்து ஃபாரஸ்ட்ரி இருக்கு, அதுலயுமே நிறைய டிவிஷன்ஸ் இருக்கு. பேஸ்ட் ஆன் த மார்க்ஸ் உங்களுக்கு அந்த கட் ஆஃப் பொறுத்து அந்தந்த குரூப் உங்களுக்கு கவர்மெண்ட்ல கொடுப்பாங்க. இந்த டிகிரியில இருக்கக்கூடிய வேரியேஷன்ஸ் என்ன நம்ம பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு நேயர் இருக்காங்க. இந்த பிஎஸ்சி பிடெக்லயே நிறைய டவுட்ஸ் வரும். இந்த ரெண்டுலயும் நம்ம ப்ரொஃபஷனல் எதை எடுத்துக்கிறது, இந்த டிகிரிக்கு ஏத்த மாதிரி பிடெக் நம்ம ப்ரொஃபஷனல் எடுத்துக்கலாமா, இப்ப பிஎஸ்சில படிச்சவங்க அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு என்ன பண்ணலாம்ங்கிற விஷயங்கள் பேசலாம். ஒரு நேயரை பார்த்துட்டு திருப்பூரில் இருந்து முருகேசன் இணைகிறார், அவரிடம் பேசலாம். முருகேசன் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. வணக்கம் மேடம், எங்க பொண்ணுங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்துக்காப்பீங்க 1123 மார்க்குங்க. ஓகேங்க. கட்டாப் வந்து 192 வருது. ஓகேங்க. ஆனா இதுல வந்து எங்களுக்கு சீட் எம்பிபிஎஸ் சீட் கிடைக்குமா, பிடிஎஸ் சீட் கிடைக்குமா, கவர்மெண்ட்ல கிடைக்குமா, பிரைவேட் கவர்மெண்ட் கவுன்சிலிங்ல பிரைவேட் கிடைச்சாலும் பரவாயில்ல. கட் ஆஃப் எவ்வளவு சொன்னீங்க? 192ங்க. 192. 190. சொல்லுங்க மேடம். 192 உங்களுக்கு பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு சார். மெடிக்கல் வந்து டைரக்டா எம்பிபிஎஸ் கிடைக்கலனா கூட உங்களுக்கு எம்பிபிஎஸ் ரிலேட்டடா உள்ள மத்த கோர்சஸ், மெடிக்கல் ரிலேட்டடா உள்ள மத்த கோர்சஸ் கிடைக்கும். ஏன்னா லாஸ்ட் இயர் நான் சொன்னேன் இல்லையா 197.5 உங்களுக்கு கட் ஆஃப் இருந்தது. சோ அதுக்கு இந்த தடவை 196 பாயிண்ட் கட் ஆஃப் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எம்பிபிஎஸ் இல்லனா எம்பிபிஎஸ்ல வேற ஸ்ட்ரீம்ஸும் கிடைக்கிறதுக்கு இருக்கு வாய்ப்புகள். பிடிஎஸ்லாம் வாய்ப்பு இருக்கு. பிடிஎஸ், ஹோமியோபதி, மத்தது எல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா. ரெண்டாவது வந்து அப்ளை பண்ற அந்த ரேஷியோஸ்லயும் நமக்கு கிடைக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்கு. இப்ப நமக்கு முன்னால போனவங்க பிடிஎஸ்னு டிசைட் பண்ணும்போது இப்ப 10 பேர் முன்னால போறாங்க, 9 வேகன்சி இருக்கு, 9 ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அதுலயும் உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து அப்படியே டர்ன் ஆறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் இருக்கு.
பட் இந்த மார்க்குக்கு நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் பிடிஎஸ் சீட்ஸும் கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அடுத்தபடியாக தஞ்சாவூரில் இருந்து அனிஷா இணைகிறார், அவரிடம் பேசலாம். அனிஷா வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன? ஹலோ வணக்கம் அனிஷா. ஹலோ மேம், நான் வந்து பிஎஸ்சி மேத்ஸ் எடுக்கலான்னு இருக்கேன். ஓகே, படிச்சா என்ன வேலை கிடைக்கும் அந்த மாதிரி எனக்கு டவுட் இருக்கு. அதனால பிஎஸ்சி மேக்ஸ் எடுத்தா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஒரு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஒன்னு வந்து நீங்க பேங்கிங் சர்வீஸ் எக்ஸாம் எழுதி இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா பேங்கிங் சைட்ல வேலைக்கு போகலாம். அப்படி இல்ல நீங்க எம்எஸ்சி மேக்ஸ் அந்த மாதிரி படிச்சுட்டு, ஏன்னா நீங்க சயின்டிபிக் ஃபீல்டு R&D ஃபீல்டுக்கு போறதுக்கும் நீங்க பாத்தீங்கன்னா பிஎஸ்சி மேக்ஸ் பிசிக்ஸ் ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்க எம்எஸ்சி பண்ற ஐடியா இருந்ததுன்னா எம்எஸ்சி பண்ணிட்டு JRF கிளியர் பண்ணி ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ல நீங்க ஜாயின் பண்ண முடியும். இல்ல எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் வந்து ரொம்ப காமா லைஃப் லீட் பண்ணணும் அப்படின்னா பிஎஸ்சி முடிச்சுட்டு பிஎட் முடிச்சுட்டு டீச்சிங்க்கும் போகலாம். வைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு உங்களுக்கு. பிஎஸ்சி மேக்ஸ், பிஎஸ்சி பிசிக்ஸ் இவங்களுக்கு வந்து ரிசர்ச் ஓரியன்டாவும் நிறைய இருக்கு. கண்டிப்பா பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சவங்க வந்து இப்ப எம்எஸ்சில இந்த ஜியோ பிசிக்ஸ் இந்த மாதிரியான குரூப்ஸ் எடுக்க முடியுமா? தாராளமா எடுக்கலாம். ஏன்னா அதுக்கு வந்து மேக்ஸுக்கு வந்து அலைடு அவங்க என்ன எடுக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து இருக்கு. மேக்ஸோட அலைடு வந்து பிசிக்ஸ் எடுத்திருந்தாங்கன்னா அவங்க ஜியோ பிசிக்ஸ் எடுக்க முடியும். ஏன்னா ஒரு சிலர் கெமிஸ்ட்ரி எடுப்பாங்க. யூசுவலா அலைடுங்கிறது இப்ப பிசிக்ஸ் குரூப்பா இருந்தாங்கன்னா மேக்ஸ் அலைடா ஒரு பேர் அது கம்பல்சரி கிடையாது. கெமிஸ்ட்ரி கூட அலைடா இருக்கலாம். அவங்க எடுத்துக்கிறதுல தான் இருக்கு. இது ஆப்ஷனல் தான். இப்போ மெயின் ஸ்ட்ரீம் வந்து பிசிக்ஸ்னா பிசிக்ஸ் வந்து கோரா இருக்கும். அடிஷனல் வந்து நம்ம செலக்ட் பண்றதுதான். ஸ்ரீபெரும்புதூரில் இருந்து ஷியாமளா இணைகிறார், அவரிடம் பேசலாம். ஷியாமளா வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க? வணக்கம் மேடம். வணக்கம். என் பையனுக்காக கேட்கணுங்க மேடம். சொல்லுங்க. அவன் இன்ஜினியரிங் முடிக்கிறாங்க மேடம். அடுத்து கேட் எக்ஸாம் எழுதுறதுக்கு கொஞ்சம் அரியர் வச்சிருக்காங்க மேடம். கேட் எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்து எவ்வளவு அரியர் கிளியர் பண்ணிட்டு பெர்சன்டேஜ் எவ்வளவு மேடம் இருக்கனா அடுத்து நெக்ஸ்ட் பிஜி பண்றதுக்கு? பிஏல என்ன பண்ணிட்டு இருக்காரு அவரு? மெக்கானிக்கல் ஃபைனல் இயர் பண்ணிட்டு அரியர் இருக்குங்க மேடம். இப்ப இன்னும் ரிசல்ட்டே வரலீங்களே, அதுக்குள்ள நீங்க எப்படி அரியர் இன்னும் அவருக்கு இருக்குன்னு சொல்றீங்க? நீங்க ப்ரீவியஸ் பேப்பர்ஸ் இருக்கா? முன்னாடி எழுதின பேப்பர்ல அரியர் இருக்கா? ஆமாங்க மேடம். அது இந்த தடவை கூட கிளியர் பண்ணலாம்ல. நீங்க ஏன் வந்து இவ்வளவு ஒரி பண்ணிக்கிறீங்க? எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கணும் அப்படின்றாங்க மேடம். இப்ப ஃபைனலா நான் அடுத்து நெக்ஸ்ட் முடிச்சிடுறேன், அதுக்குள்ள இது கேட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றேன் இந்த 1 இயர் அப்படின்றாங்க மேடம். அப்படின்னா எவ்வளவு இல்ல பெர்சன்டேஜ் எவ்வளவு மேடம் இருக்கணும் கேட் எக்ஸாம்? உங்களுக்கு கேட் எக்ஸாம் எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரிசல்ட் வந்து எவ்ரி இயர் வேரி ஆகும் உங்களுக்கு. ஏன்னா எவ்வளவு பேர் அப்பியர் ஆறாங்க, அதுல எவ்வளவு பேர் வந்து கிளியர் பண்றாங்க, அதுல டாப் எவ்வளவு மார்க்ஸ் எடுத்திருக்காங்க, அதை வச்சுதான் பாஸ் ஃபெயிலே வந்து சொல்லுவாங்க. இப்போ 1,00,000 பேர் எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுல வந்து ஒரு மோர் தென் 20% மேல 90 and above எடுத்திருக்காங்க அப்படின்னா கட் ஆஃபே வந்து பாத்தீங்கன்னா 60க்கு மேல போயிடும் உங்களுக்கு. அப்ப 60 எடுத்திருந்தவங்க கூட வந்து எலிஜிபிலிட்டியே இல்லாம போயிடும். சோ எவ்ரி இயர் வந்து அப்பியர் ஆறவங்க அதுல எவ்வளவு பெர்சன்டேஜ் மார்க்ஸ் கிளியர் பண்றாங்க இதை பொறுத்து வேரி ஆயிட்டே இருக்கும். பட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏன்னா இவங்க அரியர் வச்சு கிளியர் பண்ணிருக்காங்க அப்படின்லாம் சொல்றீங்க, அப்படின்னு இருக்கும் பொழுது 1 இயர் சாலிடா வந்து ட்ரை பண்ணா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லாத பட்சத்துல ஃபர்ஸ்ட் ஜாப் கிடைச்சதுன்னா மை அட்வைஸ் வில் பி அவங்க ஜாபுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 or 2 இயர்ஸ் அந்த ஜாப்ல நாலேஜ் கெயின் பண்ணிட்டு கேட் பண்ணும் பொழுது ஈஸியா அவங்களால கிளியர் பண்ண முடியும். அப்ப அது ஒரு 2 இயர்ஸ் பிரேக் கொடுக்கறது வந்து ஒரு நல்ல ஒரு கண்டிப்பாக. ஏன்னா நீங்க இப்போ நிறைய மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டிடியூட்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு MBA பண்றதுக்கே நீங்க IIMO அந்த மாதிரி பெரிய B ஸ்கூல்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா. ஏன் அப்படின்னு சொன்னா எலிஜிபிலிட்டிலேயே நார்மலா நீங்க டைரக்டா UG முடிச்ச உடனே MBA வந்து அவங்க ப்ரிஃபர் பண்றது இல்ல, கொடுக்கறதும் இல்ல. ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த பிராக்டிக்கல் எக்ஸ்போஷர், ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ரெண்டும் அவங்களுக்கு இருக்கும் பொழுது ஈஸியா ஒரு நெக்ஸ்ட் லெவல் அவங்களால ரீச் பண்ண முடியும் அப்படின்றதுனால தான் அப்படி சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு இந்த அட்வைஸ் கரெக்டா இருக்கும். ஒரு ஜாப் கிடைச்செடுத்துனா அதுல ஒரு 2 இயர்ஸ் கண்டினியூ பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து அவங்க போறது ஒரு நல்ல ஒரு அட்வைஸாவே அவங்களுக்கு இருக்க முடியும். அடுத்தபடியாக கோவையில் இருந்து துரைராஜ் இணைகிறார், அவரிடம் பேசலாம். துரைராஜ் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க? இப்ப நீங்க அந்த கோர்சஸ் பத்தி சொல்லிட்டு இருந்த போது சொல்லிருந்தீங்க, இந்த அக்ரிலேயே பிஎஸ்சிக்கும் பிடெக்குமான டிஃபரன்சஸ் என்ன அப்படிங்கறது நம்ம பாத்துருந்தோம். இதுல எதுல நம்ம ப்ரொஃபஷனல் டிகிரின்னு இதை எடுத்துக்க முடியும்? பிடெக் தான் டிகிரிக்காக நம்ம எடுத்துக்க முடியும். இப்ப பிஎஸ்சி அக்ரி முடிச்சவங்களுக்கு என்னென்ன மாதிரியான ஹையர் ஸ்டடீஸ்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்க முடியும்?
ஹையர் ஸ்டடீஸ் அப்படின்றத விட இவங்களோட மெயின் எய்ம் இப்ப என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னா கவர்மெண்ட் ரிலேட்டட் ஜாப்ஸ் தான் இருக்கும். ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ், மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் இது எல்லாமே உங்களுக்கு வந்து கவர்மெண்டோட அந்த அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா உள்ள யூனிவர்சிட்டிஸ்லயே அது வந்துருது உங்களுக்கு. சோ இவங்க எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறதுக்கு தான் வந்து அவங்களோட மெயின் ப்ரிஃபரன்சஸ் இருக்கும். அது போக இந்த பிஎஸ்சி அக்ரி ஹார்டிகல்ச்சர் பண்றவங்க எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பேங்கிங் எக்ஸாம் அட்லீஸ்ட் பாத்தீங்கன்னா அவங்களோட மெயின் எய்ம் வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் இருக்கும். அதுக்கு நெக்ஸ்ட் லெவல் பாத்தீங்கன்னா பேங்கிங் சர்வீஸ்ல அவங்க கிளியர் பண்ணாங்கன்னா நபார்ட்லயோ இல்ல அக்ரி ரிலேட்டடா இருக்கிற பேங்க்ஸ்லயோ வந்து இமீடியட் ஜாப் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னொன்னு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சிருக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டயும் நம்ம எதிர்பார்க்க முடியும். ஐஏஎஸ் ஆஸ்பிரன்ஸா இருப்பாங்க, நிறைய பேர் ரொம்ப சீரியஸா அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. பட் இப்ப பாக்கும்போது என்ஜினியரிங் மெடிசன் படிக்கிறவங்களுக்கு வந்து ஐஏஎஸ் ஆகணுங்கிற ஒரு ஆஸ்பிரேஷன் ஜாஸ்தியா இருக்கு. இந்த வருஷம் 2015ல நடந்ததுக்கான ரிசல்ட் இப்ப வந்தது, அதுல நம்மளால தெரிஞ்சுக்க முடிஞ்சது. கண்டிப்பா. சோ இது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ஐஏஎஸ் கனவுங்கிறது இல்லாம எல்லா ஸ்ட்ரீம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே அந்த ஒரு ஆசை. ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஐஏஎஸ்லயே வந்து உங்களுக்கு நிறைய போஸ்டிங்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு ஃபீல்ட்லயும் அவங்களுக்கு வந்து ஐஏஎஸ் துறையில அவங்களுடைய ஃபீல்ட்ல அவங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்றதுனால ஒரு இன்ஜினியரிங் முடிச்சாலும் சரி, மெடிக்கல் முடிச்சாலும் சரி, அக்ரிகல்ச்சர் முடிச்சிருந்தாலும் சரி, அவங்களுக்கு அவங்களுடைய துறை சார்ந்து அந்த ஐஏஎஸ்லயே அவங்களால ஷைன் பண்ண முடியும்ன்றதுனால பிரெஃபரன்ஸ் அந்த மாதிரி இருக்கு. அடுத்தபடியாக திருப்பூரில் இருந்து மதுராந்திகா இணைகிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம், உங்களுடைய கேள்வி என்னமா சொல்லுங்க. நான் 12th 1139 ஸ்கோர் பண்ணிருக்கேன் மேடம். சொல்லுங்க. எனக்கு வந்து பிடெக் பயோடெக்னாலஜி வந்து ஸ்கோப் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுங்க. அதுக்கு வந்து இன்ஜினியரிங் கவுன்சிலிங் போட்டா கிடைக்குங்களா அந்த கோர்ஸ்க்கு கவர்மெண்ட் காலேஜ்லயே அப்படின்னு தெரியணும். கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா நல்ல வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. 187 சம்திங் நினைக்கிறேன் உங்களுக்கு கட் ஆஃப். பட் பயோடெக்னாலஜி பொறுத்தளவுக்கு இந்தியால இப்ப வரைக்குமே வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு பிராக்டிக்கலா சொல்லணும் அப்படின்னா. பட் நீங்க ரிசர்ச்ல இன்ட்ரெஸ்ட் இருந்து ஹையர் ஸ்டடிஸ் பண்ணணும் அப்படின்லாம் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா தாராளமா நீங்க வந்து பயோடெக் பண்ணலாம். கவர்மெண்ட் காலேஜே கிடைக்கும். ட்ரெடிஷனல் கோர்சஸ்னு சிலதெல்லாம் சொல்றோம் இல்லையா, இந்த இசி, ட்ரிபிள் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், அதுலயே இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த கன்வென்ஷனல் கோர்சஸ்னு பார்க்கும்போது கெமிக்கல் இன்ஜினியரிங் இருக்கு. பட் கெமிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவ்வளவா ஒரு ஷைன் ஆகிற மாதிரி நம்மளால பார்க்க முடியல. பட் இப்ப நியூலி ஆரிஜினேட்டட் கோர்சஸ்னு பார்க்கக்கூடிய இந்த பயோ மெடிக்கல் இன்ஜினியரிங்கா இருக்கட்டும், பயோடெக்னாலஜியா இருக்கட்டும், பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸா இருக்கட்டும், ஏன் அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு நிறைய இல்ல? அக்ரிக்கு நிறைய இருக்குன்னு சொல்லும் போது இந்த ஃபார்மா மேனுஃபேக்சரிங், ட்ரக் மேனுஃபேக்சரிங், நானோ இன்ஜினியரிங், இதுக்கும் இந்த பயோடெக்னாலஜி மாதிரியான கோர்சஸ்க்கும் பெரிய டிஃபரன்சஸ் இருக்க முடியாது. பேஸ் கான்செப்ட் ஒண்ணுதான். ஏன் இந்த மாதிரியான நியூ கோர்சஸ்க்கு நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்க மாட்டேங்குது? ஏன்னா நமக்கு இன்னும் R&D அவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்கா இல்ல. எங்க வந்து ரிசர்ச்சுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கோ அங்கதான் பயோடெக்னாலஜிக்கோ கெமிக்கல் இன்ஜினியரிங்கோ இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் ஜாஸ்தி. சோ இப்ப நமக்கு வந்து அந்த பேஸே இல்ல. R&D அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனி லைசன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா R&D டிபார்ட்மெண்ட் இருக்கணும். அதுக்காக நமக்கு R&D இருக்கிறது தான் வந்து ஒரு 70% இருக்கே தவிர மத்தபடி உண்மையிலேயே ரிசர்ச் பண்ணி புது மெடிசின்ஸ் கண்டுபிடிக்கணும், இல்ல புதுசா வேற ஏதாவது ஒரு கெமிக்கலை கண்டுபிடிக்கணும், அந்த மாதிரி உள்ள ஆர்வம் நமக்கு இருந்தா கூட அதற்கான வாய்ப்புகளோ சூழ்நிலை ஏன்னா இப்போ காலகட்டத்துல இல்ல. ஆனா நீங்க வந்து ஹையர் ஸ்டடீஸ்க்கு நீங்க அப்ராட் போகும்பொழுது அங்க உங்களுக்கு அந்த சூழ்நிலை இருக்கு. உங்களுக்கு ஒரு ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அவங்க போகும்பொழுது ஹையர் ஸ்டடீஸ் பண்ணும்பொழுது பிகாஸ் அங்க வந்து இண்டஸ்ட்ரி ஸ்டடீஸ் உங்களுக்கு எல்லா யூனிவர்சிட்டிஸுக்குமே இண்டஸ்ட்ரியோட டைப் இருக்கும். இப்ப எனக்கு ஒரு ஃபார்மா பட் இப்ப நம்ம நிறைய யூனிவர்சிட்டிஸ் இந்தியால இருக்கக்கூடிய நிறைய யூனிவர்சிட்டிஸ் வந்து பயோடெக்னாலஜியோ பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸோ ஆஃபர் பண்றாங்க போது அதுக்கான ஒரு பேக்கப்பா ஏன் R&D வந்து ஸ்ட்ராங்கா இருக்க முடியல? ஏன்னா அதுக்குள்ள இன்வெஸ்ட்மெண்ட், அதுக்கு வந்து வெரி ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வி நீட். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு கவர்மெண்ட் மட்டும் தனியாவோ இல்ல ஒரு தனியார் தனியாவோ பண்ண முடியாது. இப்ப அண்டர் கிராஜுவேஷன்ல ஸ்டூடெண்ட்ஸ் இங்க பண்றாங்க போது அவங்களுடைய போஸ்ட் கிராஜுவேஷன் MS இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவங்க ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ்ல பண்ணாங்கன்னா உங்களுக்கு இந்த பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் கெமிக்கல் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது பயோ மெடிக்கலுக்குள்ள ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கு. பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் அதை பத்தி நம்ம பேசலாம். ஒரு நேயர் இருக்கிறார், சண்முகம் மரக்காணத்தில் இருந்து இணைகிறார், அவரிடம் பேசலாம். சண்முகம் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன? வணக்கம் மேடம், நான் மரக்காணம் ஏரியால வந்து நடுப்பம் கிராமத்துல இருந்து பேசுறேன். சொல்லுங்க. +2ல வந்து 817 மார்க் எடுத்தாங்க மேடம். ஓகேங்க சார். கட் ஆஃப் வந்து 164. சரிங்க சார். அது என்ன படிக்கலாம் மேடம்? கட் ஆஃப் வந்து 164 சொல்றீங்க. ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்திருக்காங்க இல்லையா? பயாலஜி. பயாலஜி.
அவங்களுக்கு இன்ஜினியரிங்ல தான் இன்ட்ரெஸ்டா சார், இல்ல வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சைட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா? வந்து MBBS சேர்க்கலான்னு ஒரு ஆசை மேடம். சார் 164 கட் ஆஃபுக்கு வந்து கண்டிப்பா வாய்ப்புகள் வந்து ரொம்ப 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 கம்மி. பார்மசூட்டிக்கல் லைன்ல வேற ஏதாவது பேராமெடிக்கல் சைட்ல அவங்க பண்ணலாம் சார், வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தபடியாக திருவண்ணாமலையில் இருந்து தீபக்குமார் இணைகிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் தீபக்குமார், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க? அவங்க பேரண்ட் பேசுறாங்க, நான் அவங்க மதர். 1145 எடுத்திருக்கான். ஓ சரிங்க. கட் ஆஃப் 192 வருதுங்க. ஓகேங்க, சொல்லுங்கம்மா. சொல்லுங்க, தொடர்ந்து பேசுங்க. அவன் வந்துட்டு இன்ஜினியரிங் எடுக்கணும்னு பாக்குறான். ஓகேங்க. அதுல IT குரூப் எடுக்கணும்னு பாக்குறான். அது என்ன வேல்யூ எப்படி கிடைக்குங்களா? உங்களுக்கு 192 சொன்னீங்க கட் ஆஃப். உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ்லயே உங்களுக்கு 192 கட் ஆஃப்ல கிடைக்கும் உங்களுக்கு. ஏன்னா 195 to 191.5 வரைக்கும் லாஸ்ட் இயர் இருந்திருக்கு. அப்படிங்கும்போது உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ்லயே IT கிடைக்கும். உங்களுக்கு ஆப்வியஸ்லி கவர்மெண்ட் காலேஜ் அப்படிங்கும்போது ஃபைனல் இயர்ல கேம்பஸ்ல செலக்ட் ஆகிறதுக்கு 99% சான்ஸ் இருக்கு. நீங்க ஒரி பண்ண தேவையில்லை, ஐடியே தாராளமா உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணலாம், கவர்மெண்ட் காலேஜே கிடைக்கும். ஏராளமான வாய்ப்புகள் இருக்கிறது, பாடப்பிரிவுகளும் இருக்கிறது. எங்கு படிக்கலாம், எப்படி தேர்ந்தெடுத்து படிக்கலாம், நிறைய விஷயங்கள் உங்களுக்காகவே காத்திருக்கின்றன. இப்ப நம்ம பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் பத்தி பேசுறோம். நீங்க முடிக்கும் போது சொல்லிருந்தீங்க பயோடெக்கையோ இல்ல பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸையோ கம்பேர் பண்ணும்போது பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் எவ்வளவோ இம்ப்ரூவைஸ் ஆயிருக்குன்னு சொல்லிருந்தீங்க. எந்த ஒரு கான்செப்ட வச்சு இந்த ஸ்ட்ராட்டஜி? இன்னைக்கு இந்தியா பாத்தீங்கன்னா மெடிக்கல் டூரிசமோட ஹப் அப்படின்ற அளவுக்கு வந்து ரொம்பவே முன்னேறி இருக்கு. இன்னைக்கு வந்து நம்ம அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து மேனுஃபேக்சர் பண்ணாட்டி கூட நிறைய நம்ம இம்போர்ட் பண்றோம். அப்படி இம்போர்ட் பண்ணும்போது அந்த மெஷின்ஸ் எல்லாம் மெயின்டெனன்ஸுக்கு வந்து வி நீட் சோ மச் ஆஃப் இன்ஜினியர்ஸ் இன் லைன். அப்படி இருக்கும்போது ஒரு தடவையும் வந்து அவங்க அப்ராட்ல இருந்து மெயின்டெனன்ஸுக்கு இன்ஜினியர்ஸ் இங்க இருக்கிறத விட இங்க இருக்கிறவங்களே ப்ரிஃபர் பண்றாங்க. மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் மெயின்டைன் பண்றதுக்கான இன்ஜினியர்ஸ் வந்து பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பிலிப்ஸ் ஹெல்த் கேர் சிஸ்டம்ஸ் இருக்கு, அது மூலமாவோ இல்ல இந்த மாதிரியான பெரிய பெரிய கம்பெனிஸ் மூலமாவோ பண்ணலாம். இப்ப நம்ம சொல்ல முடியும் இல்லையா, பெங்களூர்ல இருக்கு பயோகான் இருக்கு, அது ஒரு பிக்கெஸ்ட் ட்ரக் மேனுஃபேக்சரிங் கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரியான இடத்துல வந்து ஏன் இவங்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாக்கப்படலையா, இல்ல ரொம்ப மெரிட்டோரியஸ்னு போட்டு ரொம்ப ஃபில்டர் பண்ணி கேண்டிடேட்ஸ்? அதுதான், ஏன்னா உங்களுக்கு வந்து அங்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஆல் இந்தியா லெவல்ல காம்படிஷன் இருக்கும் உங்களுக்கு. ஆனா நீங்க அப்ராட்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆபரேஷன் தியேட்டர் இருந்ததுன்னா அதுல வந்து ஒரு பயோமெடிக்கல் இன்ஜினியரும் வச்சுட்டு தான் அவங்க ஆபரேஷனே பண்ணுவாங்க. ஏன்னா அந்த மெஷினோடைய இம்பார்ட்டன்ஸ் அந்த அளவுக்கு அந்த கேண்டிடேட் இருக்கணும், அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. அண்ட் தே நோ பிசியாலஜி, தே நோ அனாட்டமி, எல்லாமே அவங்களுக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படிங்கும்பொழுது நல்ல வாய்ப்புகள் இப்போ ஓரளவுக்கு இந்தியால வந்து ஓடில இருக்கணுமோ ஆபரேஷன் தியேட்டர், அந்த மாதிரி ஒரு பயோமெடிக்கல் இன்ஜினியர். இதே மாதிரி ஃபியூச்சர்ல பயோடெக்குக்கும் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. ஆற்காட்டில் இருந்து கிஷோர் குமார் இணைகிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் கிஷோர் குமார், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க? வணக்கம், சொல்லுங்க. மேம் நான் வந்து 1133. ஓகே ஓகே. ஹலோ மேம், நான் 1133. சரி. கட் ஆஃப் வந்து 189.25 வருது. ஓகே. பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் கிடைக்குமா? பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் வந்து 187 வரைக்கும் லாஸ்ட் இயர் கட் ஆஃப் இருந்திருக்கு. சோ அப்படின்றப்போ உங்களுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. கவர்மெண்ட் காலேஜ்ல இன்னைக்கு நிறைய பேர் நேயர்கள் வந்து பிஎஸ்சி அக்ரி, பிடெக் அக்ரி தான் நான் பார்க்க முடியுது. வெல்கம் சேஞ்ச் அப்படின்னு தான் கண்டிப்பா சொல்லணும். காஞ்சிபுரத்தில் இருந்து ஐஸ்வர்யா இணைப்பில் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் ஐஸ்வர்யா, உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க? வணக்கம் மேம், நாங்க 12th வந்து 1135 மார்க் எடுத்திருக்கேன். ஓகே மேம். என்னோட அக்ரி கட் ஆஃப் வந்து 193 வருது. கவர்மெண்ட் காலேஜ்ல எனக்கு அக்ரி கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்குமா, 193 கண்டிப்பா கிடைக்கும். ஓகே மேம். அப்புறம் இன்னொரு ஒண்ணு, நான் இப்ப ரீவேல்யூவேஷன் அப்ளை பண்ணிருக்கேன். ஓகே. அக்ரிக்கும் ஏற்கனவே வந்து அட்மிஷன் ஆன்லைன்லயே பண்ணிட்டோம். ரீவேல்யூவேஷன் வந்த பிறகு மார்க் எதனா ஆட் ஆச்சுன்னா அதை எப்படி மேம் டீல் பண்றது? நீங்க அதுக்கப்புறம் நாங்க அந்த எடிட் பண்ற ஒரு காலம் இருக்கும் பாருங்க, அதுல நீங்க எடிட்ல போயிட்டு உங்களோட மார்க் ஷீட்ஸ ரிமூவ் பண்ணிட்டு நியூவா வந்திருக்கிறத திரும்பவும் நீங்க ரீ அப்லோட் பண்ணலாம். ஓகே மேம்.
அந்த லாஸ்ட் டேட் முடியறதுக்குள்ள எதா இருந்தாலும் அந்த லாஸ்ட் டேட் முடியறதுக்குள்ளார, ஏன்னா உங்களுக்கு ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்திருப்பாங்க, நீங்க அந்த ரெஜிஸ்டர் நம்பர் பிளஸ் டேட் ஆஃப் பர்த் போயிட்டு தான் நீங்க உள்ள போவீங்க. ஒரு தடவையும் நீங்க அதுல எடிட் பண்ணலாம். அந்த எடிட் பண்ணும்பொழுது உங்களுக்கு இமீடியட்டா மார்க் வந்ததுன்னா அதை ஸ்கேன் பண்ணிட்டு அந்த ஆல்ரெடி இருக்கிறத வந்து நீங்க ரிமூவ் பண்ணிட்டு திரும்பவும் இதை நீங்க ஆட் பண்ணீங்கன்னா லேட்டஸ்டா உள்ளதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அடுத்தபடியாக சென்னையில் இருந்து சத்யா இணைகிறார், அவரிடம் பேசலாம். சத்யா வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. மேடம், எங்க பையன் வந்து 1060 எடுத்திருந்தான். சரி. அதுல வந்து கட் ஆஃப் வந்து 169 வந்துச்சு மேடம். ஓகேங்க. மேத்ஸ் 143. நாங்க வந்து ஓசி, அதாவது சென்னையில காலேஜ் கிடைக்குமா, கவுன்சிலிங் கூட கிடைக்குமா? ஓவரால் எவ்வளவு கட் ஆஃப் சொன்னீங்க? ஓவரால் 169 மேடம் கட் ஆஃப் மார்க். 169க்கு வந்து சென்னைக்குள்ளார கவர்மெண்ட்ல கிடைக்கிறது கஷ்டம். பிரைவேட் காலேஜஸ்லயுமே டாப் காலேஜஸ் பாத்தீங்கன்னா 189.5ல இருந்து 184.6 வரைக்கும் இருக்குமா இப்போ லாஸ்ட் இயர் உள்ள கட் ஆஃப். பட் நீங்க சென்னை தாண்டி வெளியில போனீங்கன்னா உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு. நீங்க கோயம்புத்தூர்லயோ இல்ல வந்து காஞ்சிபுரம்லயோ உங்களுக்கு வந்து காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட், திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட், கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அடுத்தபடியாக கோவையில் இருந்து அபிஷேக் இணைகிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் அபிஷேக், உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க. வணக்கம் அபிஷேக். அபிஷேக், உங்களோட டிவி வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க, அப்பதான் நீங்க பேசுறது தெளிவா கேட்கும். ஓகே, நான் அபிஷேக் பேசுறேன் கோயம்புத்தூர்ல இருந்து. சொல்லுங்க. அபிஷேக், இப்ப வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் பத்தி நம்ம பேசிட்டு வந்துட்டே இருந்தோம். ஒரு முக்கியமா இப்ப நம்ம பார்க்க போனோம்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் பேசணும், பயோடெக்னாலஜி, பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தோம். நானோ டெக்னாலஜிக்கு இங்க வாய்ப்புகள் எப்படி இருக்கு? பயோடெக்கு எப்படி வந்து பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் இருக்கோ அதே ஸ்டேட்டஸ் தான் வந்து நானோ டெக்னாலஜிக்கும் நம்ம சொல்ல முடியும். இதுக்கு மேல வரக்கூடிய காலங்கள்ல தான் நம்ம அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த இடத்துல அந்த R&D தான் நமக்கு இப்போ வந்து ஒரு பெரிய வீக் பாயிண்ட், ஒரு அப்டக்கலா இருக்குன்னு கூட நம்ம சொல்ல முடியும். அடுத்தபடியாக கடலூரில் இருந்து ரவீந்திரன் இணைக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் ரவீந்திரன், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. குட் ஈவினிங் மேம், நாங்க கடலூர்ல இருந்து பேசுறோம். சொல்லுங்க. பிஎஸ்சி பிசிக்ஸ் பண்ணிட்டு நாசா, இஸ்ரோ அப்படின்னு போலான்னு சொல்றாங்க, அது மாதிரி போலாமா? தாராளமா போக முடியுங்க. பிஎஸ்சி பிசிக்ஸ் நீங்க பண்ணிட்டு ஃபைனல் இயர்லயே நீங்க வந்து பாத்தீங்கன்னா எம்எஸ்சி பண்ணணும். நெக்ஸ்ட் எம்எஸ்சி பண்ணிட்டு இருக்கும் பொழுதே எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்கு, அதுக்கு இன்டர்நேஷனல் லெவல் எக்ஸாம்ஸ் இருக்கு. நீங்க அதுல கிளியர் பண்ணீங்கன்னா நீங்க நாசாக்குன்னு மட்டும் இல்ல, ஏன் இந்தியாலேயே இஸ்ரோ இருக்கு, நீங்க இஸ்ரோல கூட நீங்க ட்ரை பண்ணலாம். ரிசர்ச் சயின்டிஸ்டா ஒர்க் பண்ணிட்டே நீங்க பண்ண முடியும். பிசிக்ஸ் வந்து ஒரு மேஜரான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஆஸ்ட்ரோ பிசிக்ஸ், ஜியோ பிசிக்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பிசிக்ஸ் படிச்சுட்டு பண்ண முடியும். பிசிக்ஸ் ஹானர்ஸும் பண்றவங்க இப்ப ஜாஸ்தியா இருக்காங்க. பிஎஸ்சி பிசிக்ஸ் பதிலா பிஎஸ்சி பிசிக்ஸ் ஹானர்ஸ் அப்படி படிச்சுட்டு ஒரு இன்ஜினியரிங்கா இருந்தாலும் சரி, இல்ல வந்து நார்மல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லயும் சரி, இல்ல இந்த மாதிரி கோர்சஸ் சயின்டிஸ்ட் லெவல்ல போகணும்னாலும் எல்லாத்துக்குமே வந்து பிசிக்ஸும் மேத்ஸும் வந்து ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணது பிசிக்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தபடியாக திருச்சியில் இருந்து பழனியப்பன் இணைகிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் பழனியப்பன், உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க. மேடம், அது வந்து மெடிக்கல் படிக்கிறதுக்கு 186 பொண்ணோட கட் ஆஃப் மார்க். ஓகேங்க சார். 186. ஓகே, அது சம்பந்தமா எங்களுக்கு கிடைக்குமா என்னங்கிறது தெரிஞ்சுக்கலாம் பழனியப்பன். சார், உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் கோட்டால இல்ல வந்து டோட்ல கவுன்சிலிங்ல வந்து கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்க அதாவது டைரக்டா எம்பிபிஎஸ்ஓ எம்பிபிஎஸ் ரிலேட்டடா உள்ளதோ நீங்க வந்து உங்களுக்கு பாராமெடிக்கல் கிடைக்கும், பிடிஎஸ் அந்த மாதிரி கோர்சஸ் உங்களுக்கு கிடைக்கும். எம்பிபிஎஸ் இல்லைன்னா கூட உங்களுக்கு இது ரிலேட்டடா உள்ளது கண்டிப்பா கிடைக்கும். ஜெனரலா சொல்றது போது எம்பிபிஎஸ் விட பிடிஎஸ் டஃப் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய பேர். ஆனா உங்களுக்கு கட் ஆஃப் வைஸ் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் எம்பிபிஎஸ், அதுக்கப்புறம் தான் பிடிஎஸ் வருதுன்றதுனால. அடுத்தபடியாக திருச்சியிலிருந்து ஆருஷ் இணைகிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. மேடம் வணக்கம். மேடம் வணக்கம். என்னோட டாக்டர் 1145 எடுத்திருக்கான் மேடம். ஓகே சார். மெடிக்கல் கட் ஆஃப் வந்து 193.25. ஓகே சார். பிரைவேட் காலேஜஸ்ல கவர்மெண்ட் கோட்டா சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா மேடம்? வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி தான் சார். ஏன்னா லாஸ்ட் இயர் உங்களுக்கு 197.5 கட் ஆஃப் இருந்தது. அதனால வாய்ப்புகள் வந்து எம்பிபிஎஸ்க்கு கொஞ்சம் கஷ்டம்.
இப்ப இந்த மாதிரி MBBS கோர்சஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்றவங்களுக்கு இப்ப நம்ம பாராமெடிக்கல் கோர்சஸ் அப்படின்னு சொல்றோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பயோகெமிஸ்ட்ரி சொல்றோம், பயோடெக்லயே BSc சொல்றாங்க நிறைய பேரு. கண்டிப்பா. மைக்ரோபயாலஜி, மெடிக்கல் லேப் டெக்னீஷியன்ஸ், B.Pharm, அனஸ்தீசியா டெக்னீஷியன்ஸ் இருக்கு, அனஸ்தீசியா டெக்னீஷியன் இருக்கு, கார்டியாக் கேர் அதே டெக்னீஷியன் மாதிரி இருக்கு. ரேடியாலஜிக்கும் ரேடியோ தெரபிக்கும் இப்ப எப்படி இருக்கு? அது எல்லாமே இப்ப வந்து டெவலப் ஆயிட்டு இருக்கிற ஒரு ஏரியா தான். பிகாஸ் நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்ன மாதிரி இந்தியா வந்து மெடிக்கல் டூரிசம்ல நம்பர் 1 இருக்கு இன்னைக்கு. அதுவும் தமிழ்நாடு வந்து இந்தியால டாப்பா இருக்கு. அப்படின்னு இருக்கும்பொழுது இதுக்குள்ள ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே ரொம்ப வைடா இருக்கு. அது மட்டும் இல்ல, இஃப் தே வாண்ட் டு பிகம் an entrepreneur, அவங்களே ஓனா வந்து ஒரு லேப்ஸ் வச்சுட்டு தே கேன் ரன் தேர் ஷோஸ். அதனால ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஆப்டோமெட்ரி அதுக்கும் நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொன்னாலுமே ஆப்டோமெட்ரிக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு கிளியரன்ஸே இருக்கிறது கிடையாது. அவங்க MBBS முடிச்சதுக்கு அப்புறம் தான் பண்ண முடியுங்கிறது வந்து ஆப்டோமெட்ரியா ஆப்தல்மாலஜியா? ஆப்தமாலஜி MBBS படிச்சதுக்கு அப்புறமா ஐ ஸ்பெஷலைசேஷன் சொல்றோம் இல்லையா, அதுதான் ஆப்தல்மாலஜி. கண்டிப்பா. இப்ப அது மாதிரியே MBBS படிச்சதுக்கு அப்புறம் தான் ஆப்டோமெட்ரிங்கிற கோர்ஸ் படிக்க முடியுமா, இல்ல BSc-லயே அதுக்கான சாய்ஸஸ் இருக்கா? BSc-ல வந்து அதுக்குள்ள சாய்ஸஸ் இருக்கு. பட் அவங்க வந்து அது இட் இஸ் நாட் a professional கோர்ஸ் ஆக்சுவலி. அப்படி இருக்கிறவங்க வந்து ஒன்ஸ் அகைன் டெக்னிக்கல் சைட்ல தான் பண்ண முடியும். பட் BDS நீங்க எடுத்துட்டாலும் சரி, இந்த BDS-லயே வந்து பாத்தீங்கன்னா டென்டல் மெக்கானிக்ல டிப்ளமோ கோர்சஸ் இருக்கு. அதெல்லாம் பண்ணாங்கன்னா வந்து அப்ராட்ல ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு உங்களுக்கு. ஆக்சுவலி ஆப்தமாலஜியும் டென்டிஸ்டுக்கும் வந்து என்னைக்குமே வந்து அப்ராட்ல வைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேன் டைரக்ட் MBBS. இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில வந்து இப்ப +2 முடிச்ச மாணவர்கள் ஒரு ட்ரெஷர் ஹண்ட் மாதிரி ஒரு காலேஜ் ஹண்ட்ல தான் ஈடுபட்டு இருப்பாங்க எல்லாருமே. இப்ப ஒரு காலேஜை செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி அவங்க என்ன விஷயம்லாம் அவங்க முன்னாடி தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய பார்வை? ஃபர்ஸ்ட் வந்து அவங்க ஒரு 4-5 காலேஜ் அவங்களோட ஃபர்ஸ்ட் என்ன படிக்க போறாங்கன்றத டிசைட் பண்ணணும். அதுக்கப்புறம் எனக்கு எந்த மாதிரி காலேஜ்ல இந்த ஊர்ல நான் படிக்க போறேன் அப்படின்ற பிளேஸை செலக்ட் பண்ணணும். மூணாவது அந்த ஊர்ல என்னெல்லாம் காலேஜஸ் இருக்கு, அது என்னெல்லாம் டாப் ரேங்கிங்ல இருக்கு. இன்னைக்கு நீங்க அண்ணா யூனிவர்சிட்டியோட வெப்சைட் போனீங்கன்னா 554 காலேஜுக்கும் ரேங்கிங் போட்டிருக்காங்க. சோ அந்த 554 காலேஜோட ரேங்கிங்கையும் பார்க்கும்பொழுது நீங்க இருக்கிற ஊர்ல உள்ள அந்த காலேஜஸ், இப்போ ஒரு 4 காலேஜ் இருக்குன்னா அந்த காலேஜ்ல எது நல்ல காலேஜ், நம்மளோட கட் ஆஃபுக்கு எது நமக்கு கிடைக்கும் அப்படின்றத அவங்க டிசைட் பண்ண முடியும். சோ ஃபர்ஸ்ட் அவன் என்ன படிக்கணும்ன்றது, ரெண்டாவது எங்க படிக்க போறாங்கன்றது, அதுக்கப்புறம் தான் எங்க அந்த காலேஜ் இருக்கோ அதுல ஒரு 4 காலேஜ் 5 காலேஜ் வச்சுக்கணும். ஒரே காலேஜ அவங்க சூஸ் பண்ண கூடாது, ஒரு 4 காலேஜ் வச்சுக்கணும். ஆப்ஷன்ஸ் வச்சு கண்டிப்பா. ஏன்னா கவுன்சிலிங் போகும்போது நீங்க பாத்தீங்கன்னா நான் ஒரு 2 காலேஜ் மைண்ட்ல வச்சுட்டு போயிருப்பேன். பட் அதுல வந்து மார்னிங் எனக்கு முன்னால போனவங்க செலக்ட் பண்ணிருப்பாங்க, க்ளோஸ் ஆயிருக்கும். அப்ப அடுத்து நான் வந்து ஃபர்ஸ்ட் கேபின்ல இருந்து நெக்ஸ்ட் கேபின் போறதுக்குள்ளே 4 சீட் காலி ஆயிடும். அப்படின்னு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த இடத்துக்கு போகும்பொழுது நம்ம எந்த காலேஜ் சொல்றதுன்னே அவங்களுக்கு தெரியாது. அப்படின்லாம் இல்லாம ஒரு 4 காலேஜ் 5 காலேஜ் கையில வச்சுக்கணும். இந்த காலேஜ் இல்லைன்னா இந்த காலேஜ், இந்த கோர்ஸ் இல்லைன்னா இந்த கோர்ஸ் அப்படின்னு அவங்க ஒரு கையில ஒரு தெளிவா ஒரு லிஸ்டோட தான் ஒரு கவுன்சிலிங் உள்ள போய் உட்காரணும். அப்படி உட்காரும் பொழுது ஏன்னா அந்த கவுன்சிலிங் சென்டர் பாத்தீங்கன்னா மினிட் பை மினிட் நெக்ஸ்ட் போயிட்டே இருப்பாங்க. அப்படின்னு இருக்கும்போது இது உங்களுக்கு நிச்சயமா இந்த நேரத்துல நீங்க கொடுத்திருக்கிற எல்லா அட்வைஸும், முக்கியமா இந்த காலேஜ் செலக்ஷனா இருக்கட்டும், கவுன்சிலிங்ல செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்களா இருக்கட்டும், எல்லாமே நேயர்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ சோ மச். இத்துடன் இன்றைய வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் சந்தி தொலைக்காட்சியுடன்.